வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி 2 வகையான ஹேர் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா முடி அடர்த்தியாக இருக்கிறதுக்காகவும் ஒரே லென்த்தாக வளர்கிறதுக்காகவும், இன்னொரு ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு முடி அடர்த்தியாக ஒரே லென்த்தாக வளர்கிறதுக்கான ஹேர் ஆயில் பற்றி பார்க்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 6 சின்ன வெங்காயம், 5 வெத்தலை, 250 ml பியோர் கோகனட் ஆயில். உங்ககிட்ட கடையில் வாங்கினா கோகனட் ஆயில் தான் இருக்குன்னாலும் அதுவும் ஓகே தான். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டிட்டு அதில் சேர்த்துருங்க. மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கல்லில் வச்சு தான் நச்சிட்டு தான் போடணும். இல்லை நீங்கள் உரலில் வச்சு நச்சிட்டு போட்டாலும் ஓகே தான். 1-2 நச்சிட்டு போடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அடுத்தது 5 வெத்தலை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த வெத்தலையும் பிச்சு பிச்சு போட்டு நச்சு எடுத்துக்கோங்க. அதுவுமே கிரைண்ட் பண்ணக்கூடாது. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹீட் பண்ணிவிட்டு, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயம் வெத்தலையெல்லாம் தட்டிட்டு அதில் சேர்த்துருங்க. அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் சேர்த்துருங்க. லைட்டாக பபிள்ஸ் ஆடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக பபிள்ஸ் குறையிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குறையிற சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அது கரெக்டாக அந்த பாயில் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. தினமும் யூஸ் பண்ணணும், வாரத்தில் 4 நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாரம் 1 நாள் யூஸ் பண்ணினாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நடுவில் வேறு ஆயில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பியோர் கோகனட் ஆயிலோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, வெத்தலை ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. சிலருக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதனால் ரேர் யூஸ் மட்டும் பண்ணுங்கள். ரெகுலர் யூஸ் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு 10 ஹவர்ஸ்க்குள்ளே வாஷ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயிலுங்க. வளர்ச்சிக்காக மட்டுமே ஸ்பெஷலாக பண்ணுறதுங்க இது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, அதாவது 90s 80s காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி கூந்தல் தைலம் அப்படின்னு விற்கும். அந்த ஹேர் ஆயில் வாங்கி தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம், முடி வளர்கிறதுக்காக ஸ்பெஷலாக. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. செம்பருத்தி பூ மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ் பூவாக எடுத்திருக்கோம். சுத்தமான கோகனட் ஆயில் 1/4 லிட்டர் 250 ml எடுத்திருக்கோம். இந்த 2 இன்க்ரீடியன்ட் தாங்க இதுக்கு தேவை. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் பியோர் கோகனட் ஆயில் கிடைக்கும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 15-20 பூ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. அரைச்சிட்டு ஆயிலில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும். இல்லை நீங்கள் வெயிலில் காய்ச்சுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் கலந்துட்டு வெயிலில் 6 நாள் இல்லை 9 நாள் வெயிலில் வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, வெயிலில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கள். 6 நாள் இல்லை 9 நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு காய்ச்சிட்டும் நீங்கள் ரெடி பண்ணலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 15-20 பூ போட்டுக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இதில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணக்கூடாதுங்க. இதில் செம்பருத்தி பூ மட்டும்தான் போடணும். ஃப்ரெஷ் பூவாக தான் போடணும். இதில் ஸ்பெஷலே இந்த ஃப்ரெஷ் பூ போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இது மாதிரி லேஸாக பபிள்ஸ் அடங்கின உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில்லையோ ஒரு பவுல்லையோ ஃபில்டர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க. நம்ம நினைப்போம் ஹைபிஸ்கஸ் சேர்த்துருக்கனால பிங்க் கலரில் இருக்கும் ஆயில்னு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. எல்லோ கலரில் இருக்கும். ஃப்ரெஷ் பூ போட்டு பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோ கலரில் ஆயில் இருக்குங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, 2 ஆயில் சொல்லியிருக்கீங்க முடி வளர்கிறதுக்காக ஸ்பெஷலாக. அதில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எந்த ஆயில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஹைபிஸ்கஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்க்கலாம். இல்லை தேக்கு சீடு உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு தேக்கு சீடு நிறைய இருக்கும், ஒரு சிலருக்கு ஹைபிஸ்கஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். 2யுமே நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. நான் சொல்கிற எல்லா டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களோட ஹேருக்கு எது சூட்டபுளாக ஆகுதோ அந்த ஹேர் ஆயில், அந்த
ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ஆயிலோ ஹேர் பேக்கை போட்டு வாஷ் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் உங்களோட முடிக்கு எது சூட்டபுளாக ஆகுது அப்படின்னு. அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்டேக்காக கருவேப்பிலை மோரோ, ஏபிசி ஜூஸோ, இல்லை டேட்ஸ் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை மில்க் ஷேக் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் குடிக்கலாங்க. ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் சரி, உங்களோட முடிக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை மட்டும் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.